இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா 3 ஃபேஸ்லேயும் ஈவனாக லோடு இருக்கணும். இல்லை சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் கமர்ஷியல் டேரிஃப் இருக்குன்னா அந்த சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷனில் பகல் நேரத்தில் எத்தனை ஆம்பியர் போகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். பகல் நேரத்தில் ஒரு ஃபேஸில் 4 ஆம்பியர் போகுதுன்னா அதுக்கு 1 கிலோவாட்டு சோலார் சிஸ்டம் போடணும். அந்த மாதிரி போடும்போது இங்கே வந்து 12லேருந்து 13 ஆம்பியர் போய்கிட்டு இருக்கு. அப்போ 3 கிலோவாட்டு பகல் நேர உபயோகத்துக்கு மட்டும் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிருக்கோம். அதோட கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் ஆகிடக்கூடாது. அதுக்கு ஒரு யூபிஎஸ் பேட்ரி, அந்த யூபிஎஸ் பேட்டரியும் சோலார் பேனலில் சார்ஜ் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ இங்கே இருக்கிற ஃபேனு லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 12 ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபேன் வந்து சாதாரணமாக நம்ம கமர்ஷியலாக வாங்கிட்டுருக்கிற நார்மல் ஏசி ஃபேன், ஒரு ஃபேன் 75 வாட்ஸ் எடுக்கும். 10 ஃபேன் 750 வாட்ஸ், ஒரு மணி நேரத்துக்கு 3/4 யூனிட்னு அர்த்தம். ஒரு ஹோட்டலில் 10 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா நைட்டு 9-10 மணி வரைக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ 10 மணி நேரம் ஓடுறதா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட 7.5 யூனிட்டு இந்த ஃபேன் மட்டும் சாப்பிடும். ஒரு நாளைக்கு 7.5 யூனிட்னா 10 நாளைக்கு 75 யூனிட்டு, கிட்டத்தட்ட 450 யூனிட்டு சோலாரில் போகுது. இதுவே ஈபியில் போகும்போது ஒரு யூனிட்டுக்கு 11 ரூபா மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் ஓடுறதுக்கு மட்டும் 5000 ரூபா பில்லு கட்டுவோம். இதை நீங்கள் சோலார் போட்டும் குறைக்கலாம், சோலார் போடாமலும் குறைக்கலாம். இங்கே வந்து எல்லா ஃபேனையும் பிஎல்டிசி ஃபேனாக மாற்றிட்டோம். ஒரு பிஎல்டிசி ஃபேன் அதிகபட்சமாக 30 வாட்ஸ் இல்லைனா 32 வாட்ஸ் தான் எடுக்கும். அப்போ பாருங்கள், 10 ஃபேனையும் நாங்கள் பிஎல்டிசி ஃபேனாக மாற்றிட்டோம். எல்லா ஃபேனும் 1 மணி நேரம் ஓடினா கூட 300 வாட்ஸ் தான் எடுக்கும். 10 மணி நேரம் ஓடினாலும் 3 யூனிட்டு தான் ஓடும். அப்போ ஏற்கனவே 5000 ரூபா கரண்ட் பில்லு கட்டின இடத்துல இந்த ஃபேனை மாற்றினது மூலயமா 2500 ரூபா பில்லு இந்த ஃபேனை மாற்றினதிலே குறைஞ்சிரும். சோலார் மூலயமா தினமும் நமக்கு ஒரு 10 யூனிட் குறைஞ்சா கூட ஒரு மாதத்துக்கு 600 யூனிட், அது ஒரு 6000 ரூபா மிச்சமாகும். அப்போ 15000 ரூபா கரண்ட் பில்லு வர்ற இடத்துல இப்போ வந்து வெறும் 5000 தான் வரும், 10000 ரூபா மிச்சமாகும். இப்படி ஆன்கிரிட்டு கமர்ஷியலுக்கு போடுற எல்லா இடங்கள்லையுமே ரொம்ப கிளியராக நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் போடணும். இல்லைன்னா சோலார் போட்டதை விட, சோலாருக்கு முன்னாடி இருந்ததை விட சோலார் போட்டது ரொம்ப மோசமாக போயிடும், கரண்ட் பில் அதிகமாக போயிடும். எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கும் வெறும் ₹1.57 அதான் நிகரமாக கிடைக்கும். ₹3.15 உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் நெட்வொர்க் சார்ஜ் ₹1.57 போச்சுன்னா மேலே ஒன்றுமே இருக்காது. அப்போ இது நம்ம இவ்வளோ தூரம் முதலீடு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு வெறும் ₹1.50 கொடுத்தா எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள்.